Welcome to this concept explainer brought to you by CBSE Scholar of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 10 வேவ் ஆப்டிக்ஸ்ல ஒரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். ஹைஜின்ஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணி பிளேன் வேவ்ஸோட ரிஃப்ராக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் எப்படி நடக்குதுன்னு. ஓகே. இந்த கான்செப்டை எக்ஸாம்க்கு மட்டும் இல்லாம லைஃப் லாங் மறக்காத அளவுக்கு ஆழமா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா. சரி, ஒரு சிம்பிள் கேள்வியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஒரு கிளாஸ் தண்ணில ஒரு பென்சிலோ ஸ்பூனோ வச்சா அது ஏன் அந்த வாட்டர் சர்ஃபேஸ்ல வளைஞ்ச மாதிரி தெரியுது? ஆமா ஆமா பாத்திருக்கேன். லைட்னாலே ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்ணணும்னு தானே படிச்சிருக்கோம். அப்புறம் ஏன் இப்படி ஒரு ஒரு மாயம்? அது நான் கூட யோசிச்சிருக்கேன். ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன்னு நினைச்சேன். அதுக்கு பின்னாடி பிசிக்ஸ் இருக்கா என்ன? ஆஃப்கோர்ஸ் அதுக்கு இல்யூஷன் தான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சாலிட் பிசிக்ஸ் ரீசன் இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கும். ஒரு டைமண்ட் ஏன் அவ்ளோ ஜில் ஜில்லுன்னு மின்னுது? டைமண்டா? ஆமா, அந்த ஸ்பார்க்கிள் எப்படி வருது? அது நல்ல கட்டிங் அண்ட் பாலிஷிங் பண்றதுனால வருதுன்னு நினைச்சேன். பாலிஷிங் முக்கியம்தான், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உண்மையான சீக்ரெட் அது இல்ல. லைட் அந்த டைமண்ட் உள்ள போய் எக்ஸ்ட்ரீமா பெண்ட் ஆகி உள்ளேயே மாட்டிக்கிட்டு மல்டிபிள் டைம்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால தான் அந்த ஸ்பார்க்கிள் வருது. ஓ அப்படியா? இந்த ரெண்டு விஷயத்துக்கும், பென்சில் வளையறது, டைமண்ட் ஜாலிக்கிறது, இது ரெண்டுக்கும் பதில் ஹியூகென்ஸ் பிரின்சிபல்ல இருக்கு. அதை தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல கோர் ஐடியாவை புரிஞ்சுக்கலாம். லைட்டை நம்ம ரேஸ் யானி கோடா பாக்குறதுக்கு பதிலா அலையா பார்க்கணும். வேவா. தண்ணில கல்லு போட்டா வருமே அந்த ரிப்பிள்ஸ் மாதிரியா? எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி. இந்த லைட் வேவ் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போகும்போது, சொல்லப்போனா ஏர்ல இருந்து கிளாஸ்க்கு, அப்போ அதோட ஸ்பீட் மாறும். ஸ்பீட் மாறுமா? ஆமா, ஸ்பீட் மாறுனா அது பெண்ட் ஆகும், வளையும். இதுக்கு பேர் தான் ரீஃப்ராக்ஷன். ஓ, ஸ்பீட் சேஞ்ச் ஆகுறதுனால வர்ற பெண்டிங் தான் ரிஃப்ராக்ஷனா? புரியுது. பெர்ஃபெக்ட். அதே லைட் வேவ் ஒரு சர்ஃபேஸ், ஒரு கண்ணாடி மாதிரி, அது மேல பட்டு திரும்பி வந்தா அது ரிஃப்ளெக்ஷன். ஹியூகென்ஸ் பிரின்சிபல் இந்த பெண்டிங் அண்ட் திரும்பி வர்றது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்குதுன்னு அரியா எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதுக்கு ஒரு சூப்பர் அனாலஜி இருக்கு. ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் யூனிஃபார்மா மார்ச் பண்ணி போறாங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. அவங்க ஒரு சிமெண்ட் ரோட்ல இருந்து ஒரு ஆங்கிள்ல சேரு யானி ஒரு மடி ஃபீல்டு உள்ள என்டர் ஆகுறாங்க. என்ன ஆகும்? சிமெண்ட் ரோட்ல ஃபாஸ்டா நடப்பாங்க, சேர்ல ஸ்லோ ஆயிடுவாங்க. கரெக்ட். இப்போ அந்த சோல்ஜர்ஸ் லைனை கவனிங்க. அந்த லைன்ல முதல்ல கால் வைக்கிற சோல்ஜர் ஸ்லோ ஆயிடுவான் இல்லையா? ஆமா. ஆனா ரோட்ல இருக்கிற கடைசி சோல்ஜர் அவன் இன்னும் ஃபுல் ஸ்பீட்ல வருவான். ஓ ஆமா, லைனோட ஒரு பக்கம் ஸ்லோ ஆயிடும், இன்னொரு பக்கம் இன்னும் ஃபாஸ்டா இருக்கும். அப்போ அந்த என்டையர் லைன் என்ன ஆகும்? அதனால அந்த லைன் கொஞ்சம் வலியும், பெண்ட் ஆகும். That's it. அந்த பெண்டிங் தான் ரிஃப்ராக்ஷன். அந்த சோல்ஜர்ஸ் லைன் தான் வேவ் ஃப்ரண்ட். ஓ, சோ வேவ் ஃப்ரண்டோட ஒரு பக்கம் ஸ்லோ ஆகி இன்னொரு பக்கம் ஃபாஸ்டா இருக்கிறதுனால தான் அந்த பெண்டிங்கே வருதா? சூப்பரா புரியுது. பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. சரி, அதே மாதிரி அந்த சோல்ஜர்ஸ் ஒரு செவத்துல போய் இடிச்சா என்ன ஆகும்? வால்ல இடிச்சா அப்படியே திரும்பி வருவாங்க. டர்ன் பண்ணி வந்த அதே ஆங்கிள்ல திரும்பி வருவாங்க. இதுதான் ரிஃப்ளெக்ஷன். இந்த ஒரு அனாலஜி மனசுல இருந்தா போதும். இப்போ இதே விஷயத்த NCERT புக்ல டயக்ராம்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் வச்சு எப்படி ப்ரூவ் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ரிஃப்ராக்ஷன் ஆஃப் அ பிளேன் வேவ். செக்ஷன் 10.3.1ல இருக்கிற அந்த மெயின் டெரிவேஷன் பார்ட்டை கொஞ்சம் படிக்கிறீங்களா? சரி. ரீடிங் டோன். Let PP represent the surface separating medium 1 and medium 2. Let V1 and V2 represent the speed of light in medium 1 and medium 2 respectively. Thus, BC equals V1 tau. We draw a sphere of radius V2 tau from the point A. Then, AE equals V2 tau. We readily obtain sin I equals BCA and sin R equals AEC. Thus, we obtain sin I sin R equals V1 V2. ஓகே, இங்க வர்ற அந்த ஜியோமெட்ரி, ட்ரையாங்கிள்ஸ், V1, V2, tau எல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. அதை சிம்பிளா பிரேக் டவுன் பண்றேன், நோ ப்ராப்ளம். NCERT டயக்ராம் 10.4 மனசுல வச்சுக்கோங்க. ஏபிங்கிறது வர்ற வேவ் ஃப்ரண்ட், நம்ம சோல்ஜர்ஸ் லைன். பாயிண்ட் பில இருக்கிற வேவ் சிக்கு வரதுக்கு எடுத்துக்கிற டைம் தான் டவ்.
மீடியம் 1ல ஸ்பீட் v1. அப்ப அந்த டிஸ்டன்ஸ் bc என்ன ஆகும்? Distance BC equal to V1 tau. பெர்ஃபெக்ட். இப்போ ஸ்டெப் 2. அதே டவ் டைம்ல ஏல இருக்கிற வேவ் மீடியம் 2ல போயிருச்சு. மீடியம் 2ல ஸ்பீட் என்ன? V2. சோ ஏல இருந்து அந்த வேவ் E வரைக்கும் போகும். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் AE என்ன ஆகும்? அதே tau ta. So AE is equal to V2 tau. எக்ஸாக்ட்லி. இப்போ ஸ்டெப் 3. நம்ம கிட்ட ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ABC அண்ட் AEC. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்ல sin I எடுங்க. என்ன வரும்? Triangle ABC la sin I is equal to opposite by hypotenuse. So BC AC. கரெக்ட். அதே மாதிரி செகண்ட் ட்ரையாங்கிள் AECல sin R எடுங்க. அதுல sin R is equal to AE AC. சூப்பர்ப். இப்போ ஃபைனல் ஸ்டெப். ஸ்டெப் 4. ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. sin I sin R. Sin I sin R is equal to BC AC. AE AC. AC AC cancel ஆயிடும். அப்போ sin I sin R is equal to BC AE. பிரில்லியன்ட். BCக்கும் AEக்கும் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. BC equals to VT, AE equals to V2T. So, sin I by sin R equals to V1T by V2T. Oh, இப்போ Tவும் கேன்சல் ஆயிடும். ஃபைனலா sin I by sin R equals to V1 by V2. இதுதான் ஸ்னெல்ஸ் லாவோட ப்ரூஃப். ரே ஆப்டிக்ஸ்ல படிச்ச ஒரு ரூலை நம்ம இப்போ வேவ் ஆப்டிக்ஸ் வச்சு ஹியூஜன்ஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டோம். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsm.com. இப்போ அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷனுக்கு பார்ப்போம். அது இன்னும் சிம்பிள். செக்ஷன் 10.3.3ல இருக்கிற மெயின் பாட படிக்கிறீங்களா? Okay. Plane wave AB, incident at an angle I on a reflecting surface Mn. If V represents the speed BC equals to Vt, we draw a sphere of radius Vt from the point A. AE equals to BC equals to Vt. If we now consider the triangles EAC and BAC, we will find that they are congruent, and therefore the angles I and R would be equal. This is the law of reflection. இப்ப சொல்லுங்க, இங்க என்ன crucial difference? ரிஃப்ராக்ஷன்ல ஸ்பீட் V1ல இருந்து V2க்கு மாறுச்சு. ரிஃப்ளெக்ஷன்ல இங்க ஒரே மீடியம் தான். So ஸ்பீட் வந்து மாறாது. You got it. ஸ்பீட் மாறாது. So Bல இருந்து Cக்கு வேவ் வர்ற அதே டைம்ல Aல இருந்து வேவ் ரிஃப்ளெக்ட் ஆகி Eக்கு போகும். ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும். அப்போ BC equals to AE ஆகும். எக்ஸாக்ட்லி. இதனால அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் BAC அண்ட் EAC காங்க்ருவென்ட் ஆயிடும். ட்ரையாங்கிள்ஸ் காங்க்ருவென்ட்னா அதோடைய ஆங்கிள்ஸும் ஈக்குவல் ஆயிடும். So angle I equals to angle R. Law of reflection prove ஆயிடுச்சு. அதேதான். See, இந்த ஸ்னெல்ஸ் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல நீங்க யூனிட் 9 ரே ஆப்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஆனா அங்க அது ஏன் அப்படி ஒர்க் ஆகுதுன்னு ரீசன் தெரிஞ்சிருக்காது. இங்க வேவ் ஆப்டிக்ஸ்ல ஹைஜன்ஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி அதை ப்ரூவ் பண்றோம். சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற சில காமன் மிஸ்டேக்ஸ் பார்ப்போம். மிஸ்டேக் நம்பர் 1. ரிஃப்ராக்ஷன்னா லைட் அந்த மீடியம்ல இருக்கிற ஆட்டம்ஸ் மேல பவுன்ஸ் ஆகி ஸ்லோ ஆகுதுன்னு நினைக்கிறது. அது தப்பா? ஸ்லோ ஆகுதுன்னு தானே நம்ம சொன்னோம். இப்போ ஸ்லோ ஆகும், கரெக்ட் தான். ஆனா பவுன்ஸ் ஆகி இல்ல, அது தப்பு. உண்மையில அந்த லைட் வேவ் மீடியம்ல இருக்கிற ஆட்டாமிக் சார்ஜஸ் கூட இன்டராக்ட் பண்ணுமா? ஆமா, அதை அப்சார்ப் பண்ணி ரீஎமிட் பண்ணும். இந்த கண்டினியூஸ் இன்டராக்ஷன்னால தான் அதோட ஓவரால் ஃபேஸ் வெலாசிட்டி குறையுது. இதுல எனர்ஜி லாஸ் ஆகுறது இல்ல. I see. So it's an interaction, not bouncing. Atoms மேல இடிச்சு ஸ்லோ ஆகுறது இல்ல, பட் அந்த ஆட்டம்ஸ் கூட இன்டராக்ட் பண்றதுனால ஃபேஸ் வெலாசிட்டி குறையுது. Got it. பெர்ஃபெக்ட். இப்போ மிஸ்டேக் நம்பர் 2. லைட் ஒரு டென்சர் மீடியம்க்கு போனா அது எப்பவுமே அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆகும்னு நினைக்கிறது. இல்ல, அது தப்பு. டென்சர் மீடியம்னா லைட் ஸ்லோ ஆகும். சோ நம்ம சோல்ஜர்ஸ் அனாலஜி மாதிரி டுவர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகும். எக்ஸாக்ட்லி. ரேரர், அதாவது லெஸ் டென்ஸ் மீடியம்க்கு போகும்போது தான் அவே ஃப்ரம் த நார்மல் போகும். கரெக்ட். டென்ஸ் மீன்ஸ் ஸ்லோ, சோ பெண்ட் டுவர்ட்ஸ் நார்மல். இதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்களே கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த கான்செப்டை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு ஃப்ரேஸ் சொல்றேன். டென்ஸ்னா ஸ்லோ, நார்மலா நோக்கு. டென்ஸ்னா ஸ்லோ, நார்மலா நோக்கு. ஓகே, திஸ் இஸ் சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ். ஆமா, ஏன்னா டென்சர் மீடியம்னா ஸ்லோவர் ஸ்பீட், சோ டுவர்ட்ஸ் நார்மல் பெண்ட் ஆகும். இன்னொரு பிசிக்கல் ஜெஸ்டர் ட்ரை பண்ணலாம். உங்க கைய ஃபிங்கர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு வேவ் ஃப்ரண்ட்டை இமேஜின் பண்ணிக்கோங்க.
ஓகே. அந்த கைய ஒரு ஸ்டிக்கி சர்ஃபேஸ், அதாவது டென்சர் மீடியம் மேல வெச்ச மாதிரி கொண்டு போங்க. உங்க விரல்கள் அந்த சர்ஃபேஸை டச் பண்ண உடனே ஸ்லோ ஆகி உங்க கை எப்படி உள்ள வளையுதுன்னு பாருங்க. அது நார்மலா பார்த்த மாதிரி வளையும். ஆமா ஆமா. கை நேச்சுரலா டுவர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகுது. கரெக்ட். அது கை வெளியே வரும்போது ஃபாஸ்ட் ஆகி நார்மல் இருந்து வெளியே வளையும். இது செஞ்சு பார்த்தா அந்த டைரக்ஷன் ஆஃப் பெண்டிங் மறக்கவே மறக்காது. ஓகே, இன்னைக்கு டிஸ்கஷனை 3 பாயிண்ட்ஸ்ல சம்மரைஸ் பண்றேன். பாயிண்ட் 1, ஹியூஜன்ஸ் பிரின்சிபல் படி வேவ் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு சின்ன புது வேவ் சோர்ஸ், அதாவது செகண்டரி வேவ்லெட் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த சின்ன வேவ் சேர்ந்து தான் அடுத்த வேவ் ஃப்ரண்ட்டை உருவாக்குது. பாயிண்ட் 2, லைட் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போகும்போது ஸ்பீட் மாறுறதுனால வேவ் ஃப்ரண்ட் பெண்ட் ஆகுது. இதுதான் ரீஃப்ராக்ஷன். இதுல இருந்து தான் நம்ம ஸ்னெல்ஸ் லாவை ப்ரூவ் பண்றோம். பாயிண்ட் 3, ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் மேல பட்டு லைட் திரும்பி வரும்போது ஸ்பீட் மாறாது, ஆனா வேவ் ஃப்ரண்டோட டைரக்ஷன் மாறும். இதுல இருந்து நம்ம லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அதாவது ஆங்கிள் I ஈக்குவல்ஸ் டு ஆங்கிள் R ப்ரூவ் பண்றோம். 12th CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. அது PROF Sam, right? Yes, PROFSAM.com. All the very best.